மாறன் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா சார் உங்களுக்கு? மாறன் சார், மாறன் சார், நான் பேசுறது கேக்குதா? அவரோட ஆடியோ வைங்கப்பா. கேக்குது கேக்குது. வணக்கம் வணக்கம். மாறன் சார், சார் சொல்லுங்க. துணைவேந்தர் பால குருசாமி மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணைவேந்தர்களுடன் இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய போது அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதாவது தகுதியான நேர்மையான கரைப்படியாதவர்கள் துணைவேந்தர்களாக நியமிக்க வேண்டும். இப்படி முதலமைச்சரே வேந்தராக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுக்குள்ள அரசியல் தலையீடு வந்துவிடும். குறிப்பாக 2006 காலகட்டத்தில் இருந்து 2017 காலகட்டம் வரை எவ்வளவு அரசியல் தலையீடுகள் இருந்தது, அமைச்சருடைய உதவியாளர்களாக இருந்தவர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய உதவியாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவர் பாலகுருசாமி குறிப்பிட்டது அமைச்சருடைய பிஏவா இருந்தவங்கலாம் துணைவேந்தர் ஆனாங்கன்னு சொன்னது அது யாருங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுங்கிறதுனால நான் சொல்லிடுறேன். அது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு முருகேச பூபதி அப்படிங்கிற ஒரு துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார். அவர் வேளாண் துறை அமைச்சருடைய அப்போதைய வேளாண் துறை அமைச்சர் திரு வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய பர்சனல் பிஏவாக இருந்தவர். இதையெல்லாம் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு சார். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, துணைவேந்தரை போட முடியாத அளவிற்கு சில விதிகளை யூஜிசி வகுத்து விட்டது சார். இது ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பெற்றுவிட்டாலும் கூட திரு பாலகுருசாமி அந்த அச்சம் தெரிவித்திருக்காரு இல்ல, அப்படியான தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தடுக்கப்பட்டிருக்கா சார் இப்போ? அதாவது அவங்க சொன்ன அப்சர்வேஷன்ல எல்லா தேடுதல் குழுவிலும் பிரச்சனைகள் இருக்கும். சரி, எல்லாருக்கும் மெரிட் பேஸ் அப்படிங்கிறது யாருக்கும் டிரான்ஸ்பரண்ட் இல்ல. நான் அதை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி, ரைட் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து நீங்க அந்த தேடுதல் குழுவுல யார் அப்ளிகன்ஸோ அந்த அப்ளிகன்ஸோட மார்க், அந்த கிரைட்டீரியா வைஸ் மார்க் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் இதுல டாப் 20 யார் வரா, டாப் 10 வராங்க, டாப் 5 வராங்க, எந்த பேஸ் பண்ணாங்க நம்ம சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை இவங்க இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் அவங்க பண்ணும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் என்ன செய்வார் அப்படின்னா, கண்டிப்பா மெரிட் பேஸ் தான். ஏன்னா இதுவரை மெரிட் பேஸ் தான் முக்கியமான விஷயங்கள். சரி, ஏன்னா ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்குதுங்க. கண்டிப்பா அதை பார்ப்பாங்க. கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு ஒரு எஜுகேஷன் ஒரு ஹையர் எஜுகேஷன் ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் ஃபார் த கண்ட்ரி டெவலப்மெண்ட். நீங்க யூத் டெவலப்மெண்டா இருக்கலாம், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்டா இருக்கலாம், டெக்னாலஜி டெவலப்மெண்டா இருக்கலாம், இனோவேஷன் டெவலப்மெண்டா இருக்கலாம். whatever the development in the world, in the country, especially for Tamil Nadu, which is purely based on that higher education. அது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதனாலதான் மாண்புமிகு முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, NIRF ரேங்கிங்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்ல நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்காங்க, இன்ஜினியரிங் பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு இருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல அவங்க பேசுறதுல நான் உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னா, டீச்சிங் லேர்னிங் பெடகாகி நீங்க மாத்தியே ஆகணும் அப்படிம்பாங்க. இது என்னுடைய பெரிய பேஷனேட், பெரிய ட்ரீம். நம்ம என்ன சிலபஸ் இருந்தாலும் சரிதான், நீ எந்த விதமான சிலபஸ் இருந்தாலும் சரிதான், நம்மளுடைய டீச்சர்ஸ் உடைய டீச்சிங் பெடகாகி, நம்மளுடைய பெடகாகி சிஸ்டம்ஸ் மாத்தணும், நம்மளுடைய டீச்சர்ஸ் உடைய ஸ்ட்ராட்டஜிஸ் மாத்தணும், நம்மளுடைய எஜுகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. டீச்சிங் பெடகாகி சேஞ்சிங் சினரியோ, டெக்னாலஜி சேஞ்சஸ் ஆகும் பொழுது நம்ம டீச்சர்ஸும் நம்மளுடைய டீச்சிங் ஸ்டைலும் மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அது ஹைலி இம்ப்ரெஸ் ஆனேன், உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆனேன். அதுக்கு மேல த ரிசர்ச் ஓரியன்டட் மிக முக்கியமான விஷயங்கள். நான் என்ன சொன்னேன், இந்த லாஸ்ட் மந்த் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கும் எலிஜிபிள் கேண்டிடேட் டு அப்ளை ஃபார் ரிசர்ச் கிராண்ட் தனியா இப்ப ரீசெண்டா கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் தான். இன்னைக்கு அவங்களுக்கு கடந்த ஒரு 10 வருடமா போன அரசும் சரிதான், இந்த அரசும் சரிதான், அவங்களுக்கு சரியான ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கான்சென்ட்ரேஷன் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, அவங்களுக்கு ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா, ஒரு சில இடையூறுகள் இருந்திருக்கலாம். அந்த இடையூறுகள் இப்ப இல்லாத பொழுது அவங்களுக்கு அட்டானமி ஆயிடுறாங்க, ஹோல் இண்டிபெண்டன்ட் ஆயிடுறாங்க. அப்ப இண்டிபெண்டன்ட் ஆகும் பொழுது கண்டிப்பா குவாலிட்டி எஜுகேஷன் வரும் தான் நமக்கு. ஏன்னா இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்க, ஒரு மாசத்துக்கு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகுறா அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1,20,000 பேர் ஆகுறாங்க. 1,20,000 ஒரு செக்டார்ல ஆகுறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியை சைன் பண்ணாங்க அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு 5,000 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க. இதுக்கு எல்லாம் என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன்ஸ் தான். அதனால அவங்க வைஸ் சான்சலருக்கு இதுவரை நெகட்டிவ்ஸும் இல்ல, பாசிட்டிவ் தான். நீங்க இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம், ஆகையால இன்னும் வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதா.
நம்மளுடைய மாணவர்கள் வந்து இந்த இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிறீங்களா, இன்க்ளூசிவ் growth ஓகே எல்லாரும் உள்ளடக்கிய ஒரு growth வேணும், அதற்கான ஒரு ஹோலிஸ்டிக்ஸ் எஜுகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கண்டிப்பா வந்து உண்மையிலே நல்ல விஷயமான விஷயம் தான். ஓகே ஆனா அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடு நல்ல ஒரு டெடிகேட்டட் வைஸ் சான்சலர் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் செஞ்சோம்னாக்க, ஓகே ஏன் அதை சொல்லுவோம் அப்படின்னா 3 வருஷம் ஒரு வைஸ் சான்சலர் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது அவருடைய ரோலால அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அடுத்த 10 வருஷம் டெவலப்மெண்ட் ஆகணும். ஓகே அவர் தொலைநோக்கு பார்வையோட உள்ள ஒரு துணைவேந்தர் மிக முக்கியமான விஷயம் நமக்கு. ஓகே ஆகையால வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழக அத்தனையும் வந்து ரேங்கிங்ல உள்ள வராங்க. ஓகே இதுக்கு மேல நான் என்ன செய்யறேன்னா, இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரியான லிபரலைசேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் ஏதாவது ஒன்று இன்னும் ஒரு 5 வருடங்களில் ஒரு இம்பாக்ட் ரேங்கிங் வேர்ல்டு QS ரேங்கிங்ல வரணும், த டைம்ஸ் இம்பாக்ட் ரேங்கிங்ல வரணும். அந்த மாதிரி நம்ம வரும்போது ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு நம்ம ரிசர்ச் கிராண்ட் அதிகமா நம்ம கொடுக்கணும், ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதன் மூலமா நமக்கு இனோவேஷன்ஸ் அதிகமா வரும், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகும். எங்கெங்க குறைகள் இருக்குன்னு கண்டிப்பா அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான கேப்பை வந்து ஃபில்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மையிலே அவருடைய ஸ்பீச் வந்து 360 டிகிரி டைமென்ஷன்ல ஒரு ஹையர் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்து அந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவையானது அத்தனையும் கொடுத்திருக்காரு. உண்மையிலே நல்ல ஒரு ஸ்பீச், நல்ல ஒரு நோக்கம். கண்டிப்பா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்மளுடைய தமிழ்நாடு வந்து உலக அளவில், இந்திய அளவில் அல்ல உலக அளவில் நம்மளுடைய உயர்கல்வி வந்து உயர்ந்து காணப்படும் என்று என்னுடைய வியூ நான் சொல்றேன். ஓகே சார். ஓகே சார், வணக்கம். மாறன் சார். ஐயா சொல்லுங்க. மாறன் சார் வணக்கம் சார். சார் வந்து சார் இது வந்து இந்த துணைவேந்தர்கள் கூட்டம் நடத்திட்டு முதலமைச்சர் போயிருக்கிற போது நீங்க ஒரு முன்னாள் துணைவேந்தர் வந்து இதுல வந்து தவறு செய்யாதவர்கள் கரைபடியாதவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இவர் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு, இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க சார். ஆனா இந்த ஒரு சட்டத்தோடு மட்டும் இந்த ஒரு விவகாரத்தை மையப்படுத்தி பார்ப்பதற்கு நாங்க விரும்பல சார். சார் 2018 இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, துணைவேந்தர்கள் மீது மாநில அரசாங்கத்தினுடைய எந்த ஏஜென்சியாவது மத்திய மாநில ஏஜென்சிகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆளுநருடைய ஒப்புதல் தேவைப்படுகிறது சார். இவ்வளவு நாளா சட்டம் அப்படிதான் இருந்தது. இந்த ஒரு ஸ்டேட்ல மட்டும் இது மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஜட்ஜ்மெண்டின் அடிப்படையில். உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், நம்மளுடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு கௌரி, ஓய்வு பெற்ற துணைவேந்தர் கௌரி, அவர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை சார்ஜ் ஷீட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் ப்ராசிக்யூஷன் பெர்மிஷன் வந்து கவர்னர் வந்து இன்னும் கொடுக்காம இருக்கிறாரு. நமக்கு ரொம்ப பட்டவர்த்தனமாகவே தெரியும், பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மேல கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல அவ்வளோ ஃபைட் பண்ணாங்க, அவர் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி கோர்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்கு. ஆனா கவர்னர் காப்பாற்றி வருகிறார் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியும். இந்த ஆமா எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது சார். சார் இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக மட்டுமே ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தினுடைய எல்லா நிர்வாகத்தையும் இந்த அரசாங்கத்தால் சரியா நடத்திட முடியும் அப்படின்ட்டு நம்மளால நம்ப முடியுமா சார்? கண்டிப்பா நம்ப முடியும் சார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஐயா பாலகுருசாமி ஐயா சொன்னாங்க இல்லையா, அந்த பாலகுருசாமி சார் ஐயா சொன்னதுக்கு நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் இது ரெண்டுமே போதும் உங்களுக்கு. ஓகே, அவங்க சொல்றதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் கான்ட்ரோவர்ஷியல் இருக்குது இல்லையா, ஓகே, இது ரெண்டு எக்ஸாம்பிளே போதும் உங்களுக்கு. இதுக்கு மேல நம்ம அதிகமா சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ரெண்டாவது அதுல நான் வந்து அதிகமா உள்ள போக விரும்பல. சரி. ஏன்னா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ், அது வந்து நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குது. அதுல இன்னும் வந்து அது ஹையர் எஜுகேஷன்ல வந்து நம்ம பாலிடிக்ஸ் பண்ண நம்மளோட ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டி குறையும், டைலூட் ஆகும். கண்டிப்பா இது நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. கடந்த ஒரு 5 வருடமா வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. இது அதுல நான் உள்ள எல்லாருக்கும் தெரியும், இதை நான் வந்து பேசக்கூடாது. அதுல ஒரு அன்பர் சொன்னார் பாருங்க, நீங்க ஏஐசிடி சிலபஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கானீங்களா, ஏஐசிடி சிலபஸ் கிடையாது, ஏஐசிடி கைட்லைன்ஸ் மட்டும் தான். சிலபஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மட்டும் தான். அதனால வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அந்த சிலபஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எந்த இது இல்ல, நல்ல தரமான ஒரு கல்வியை கொடுக்குறாங்க. அதுக்கு மேல அந்த நண்பர் சொன்னார் பாருங்க, ஹையர் எஜுகேஷன்ல சைக்காலஜி எல்லாம் இல்லைன்னா, கண்டிப்பா ஹையர் எஜுகேஷன்ல சைக்காலஜி இல்லைங்கிறது நான் சொல்லுவேன். ஏன்னா 1980s படிச்ச என்ஜினியர்ஸ் எல்லாமே 85 வரை வந்து இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி படிச்சாங்க, சோசியல் சைக்காலஜி படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி சோசியல் சைக்காலஜி இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து
அண்ணா பல்கலைக்கழகம் என்ன பண்றாங்கன்னா சோசியல் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி ஒரு சில இதுல கொடுக்குறாங்க. ஓகே நிறைய அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே இதுக்கு மேல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பத்தி பேசுறாரு இல்லையா? இன்னைக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல இந்த சைக்காலஜி சொன்னீங்க இல்லையா, இந்த ஹியூமன் வேல்யூஸ் பத்தி பேசுறாங்க உங்களுக்கு. இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யூஜிசி சப்போர்ட் இருக்குது. இன்றைய காலகட்டத்துல சேஞ்சிங் சினரியோ, இப்ப பையன்க வந்து நிறைய அடிக்ட் ஆகுறாங்க போறாங்கன்னா அதுக்கான கவுன்சிலிங் தனியா இருக்குது, அதுக்கான வந்து உங்களுக்கு ஹியூமன் வேல்யூஸ் இருக்குது, பர்சனல் வேல்யூஸ் இருக்குது. இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து இன்னைக்கு வந்து கடந்த ஒரு 5 வருடமா ஒரு 8 வருடமா வந்து யூஜிசியும் சரி அந்தந்த யூனிவர்சிட்டியும் வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணி அப்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அப்டேட் பண்ண வேண்டியது மிக முக்கியமான கடமைகள். ஏன் வந்து ஆசிரியர் வந்து சைக்காலஜி படிக்கல அப்படின்னாங்க, உலக அளவுல எந்த யூனிவர்சிட்டியிலும் சரிதான், நீங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி படிச்சாலும் சரிதான், இல்ல வேற எந்த யூனிவர்சிட்டியும் படிச்சுட்டு நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸரா ஆவறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சைக்காலஜி எலிஜிபிள் கிடையாது. நீங்க எம்ஃபில் படிக்கும்போது பிலாசபி இருக்கும் உங்களுக்கு, வேற நீங்க பிஹெச்டி பண்ணும்போது இருக்க வாய்ப்பே இல்ல. ஹையர் எஜுகேஷன்ங்கிறது ஒரு ஹைலி மெச்சூர்டு, ப்ரொஃபசர்ஸ் மெச்சூர்டு, லெக்சரர்ஸ் மெச்சூர்டு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ மெச்சூர்டு. அதுக்கு வந்து சைல்டு சைக்காலஜி, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூல்ல சைக்காலஜி நடத்தணுங்கிற அவசியம் இல்ல. பட் as a teacher based on experience he has to guide the students, lead the students, counseling students. இதுதான் வந்து இதுல ஒண்ணு பிட்ஃபால்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும். இதுக்கு மேல வந்து அவங்க சொல்றாங்க நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா தான் இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இந்த கான்ட்ரோவர்ஷியல்லயும் வந்து நம்ம சிறப்பா தான் கொண்டு போயிருக்கோம். இன்னும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு வந்து நிறைய ஒரு அங்கீகாரம் கிடைச்சி, இது வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல மற்ற மாநிலங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க இதை பயன்படுத்தி அவர்கள் ஸ்டேட்லயும் வந்து அவர்களுடைய துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வரது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாலகிருஷ்ணசாமி சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து கண்டிப்பா அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. when you are selecting the administrator, நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா இந்த ரிசர்ச் ஓரியன்டட் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா வைஸ் சான்சலரும் ரிசர்ச்ல பெரிய ஆளும்பாங்க. அங்க ரிசர்ச்சுக்கு வேலையே இல்ல, டீன் ரிசர்ச் மட்டும் இருந்தா போதும், அந்த ரிசர்ச் டெவலப் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் முக்கியமான விஷயங்கள், அவருடைய விஷன் முக்கியமான விஷயங்கள், அவருடைய குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் முக்கியமான விஷயங்கள். இது எல்லாமே நம்மளுடைய ஃபியூச்சர் வைஸ் சான்சலரை உள்ளடக்கி இருந்தாக்க நம்மளுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நல்ல டெவலப் ஆகும். இன்னும் வந்து சத்தியம் தொலைக்காட்சி வழியா ஒரே ஒரு நான் கோரிக்கை வைக்கிற மாண்புமிகு முதலமைச்சருக்கு, இந்த சிலபஸ் வந்து தமிழ்நாடு பூரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரே சிலபஸ்ங்கிறத எடுத்துட்டு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அந்த யூனிவர்சிட்டி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்க்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நல்ல ஒரு குவாலிட்டி சிலபஸை ஃப்ரேம் பண்ண சொல்லி அவங்களை டீச் பண்ண சொன்னா நல்லா இருக்குன்னு என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே